அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சாயந்தரம் தான் தெரியும் நமக்கு முகநூலில் வந்து என்னென்ன கன்றாவிலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக ஒன்று சொல்கிறேன், கைத்தை கட்டி கிணத்துல விழுகிறது கல்யாணம், கல்லை கட்டிட்டு கிணத்துல விழுகிறது காதல். ரொம்ப பத்திரமா இருங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது நடந்திருந்தாலும் அது ரொம்ப சரியாங்கிறத சுதாரிச்சுக்கிட்டு அடுத்ததை பண்ணுங்கள். அப்புறம் காதல்ங்கிறது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் மட்டும் கிடையாது. அம்மா காதலிக்கலாம், அப்பா காதலிக்கலாம், இயற்கையை காதலிக்கலாம், புத்தகத்தை காதலிக்கலாம், நம்மளோட லட்சியத்தை காதலிக்கலாம், மண்ணையும் மக்களையும் காதலிக்கலாம். எல்லாமே காதல் தான். காதல்ங்கிறது ஒரு சுவாசம். நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்கனும் நம்மளை லவ் பண்ணுறதுனால தான் அது நல்ல ப்ராசஸில் இருக்குது. அது வந்து நம்மளை லவ் பண்ணல அப்படின்னா அப்புறம் ஒவ்வொன்றும் பிரச்சனையாக ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ முடியாது. நம்ம சுவாசம் வந்து நம்மளை நேசிக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம், உருவமாக இருக்கோம். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு காதலுக்கு தப்பான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு யாரோ எதையோ வந்து சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் எனக்கு யாருமே சொன்னதில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எதுலையாவது போய் கிணத்துல விழுந்துடாதீங்க. ரொம்ப பத்திரமா இருங்க. யார் உங்களை அழகாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து காதல் கிடையாது. அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. நம்ம அழகு, நம்ம திறமை, நம்ம அறிவு எல்லாமே நமக்கு தெரியும். யாரும் நமக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் மனசில் வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் முதல்ல நல்லா காதலிங்க. உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கா, நீங்கள் உங்கள் மனசுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கீங்களா, உங்கள் உடலுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத எல்லாம் பாருங்கள். உங்களை நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கீங்களா. 20 வருஷம், 22 வருஷம், 18 வருஷம் வளர்த்துன தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணுற நீங்கள் இன்றைக்கி வந்தவங்களை நம்பி போனால் நாளைக்கு நீங்கள் வந்து நம்பிக்கையாக வாழ்ந்துருவீங்களா காலம்புறம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. காதலை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. அண்ணா, அக்கா, தம்பி, இந்த மாதிரி எத்தனையோ உறவுகள் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் காதல்ங்கிற வார்த்தைக்கு அன்பு, அன்புங்கிற வார்த்தைக்கு நம்ம காட்டுற பாசம், இதெல்லாம் தான் நம்மளோட நமக்கு எதிர்த்த மாதிரி ஒருத்தர் ஒன்று செஞ்சால் நமக்கு எப்படி கோபம் வரும், அதே மாதிரி நாம் செய்கிறது நாமளே எதிர்த்த மாதிரி நின்று கவனிக்கணும். நம்ம செய்கிறது சரியா அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா 100% நேர்மையான ஒரு காதலோடு நம்மளால் வாழ முடியும். எல்லாரும் சந்தோஷமாக இந்த காதலர் தினத்தை கொண்டாடுங்க. ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் மனைவிகளுக்கெல்லாம். வந்து என் புருஷனுக்கு காதலர் தினம், அவங்க அது பண்ணாங்க, இவங்க இது பண்ணாங்க, எனக்கு எதுவுமே பண்ணலம்பாங்க. சும்மா ஏதோ ஒரு ரோஸாவது வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஐ லவ் யூமா, இத்தனை வருஷம் எனக்காக நீ வாழ்ந்து ஏதோ ஒன்று சொல்லிடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். இல்லைன்னா உங்களை ஒரு வழி பண்ணி சொல்லி காட்டுவாங்க, நம்ம மேலே காதல் இல்லைன்னு நினைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். சிலருக்கு அதை காட்டிக்கு கூட தெரியாது. பாவம் தன்னோட வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க, லவ் பண்ணுங்கள், உண்மையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மாற்றம் நம்மிடம் வந்து தொடங்குவோம். நன்றி. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.